அமெரிக்கா அல்லது ஐக்கிய அமெரிக்கா உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்று. இந்த நாட்டினுடைய தலைநகரம் வாஷிங்டன் டிசி ஆகும். 50 மாநிலங்களும் உலகின் பல்வேறு கலாச்சாரங்களையும் நவீன தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் ஒரு நாடாகத்தான் அமெரிக்கா திகழ்கிறது. பொருளாதாரத்தில் முன்னணி நாடாகவும் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தின் அடையாளமாகவும் விளங்குகிறது. ஸ்டாட்யூ ஆஃப் லிபர்ட்டி போன்ற வரலாற்று சின்னங்களும் ஹாலிவுட் போன்ற படத்தொழில் மையங்களும் இந்நாட்டில் பிரசித்தமாக காணப்படுகிறது. உலக நாடுகளினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிப்பவராகவும் உலக நாடுகளின் ஒரு தலைவராகவும் இருப்பதும் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா தான். இந்த நாட்டில் அச்சிடப்படுகின்ற டாலரின் பெறுமதியின் அடிப்படையிலேயே உலக பொருளாதாரத்தின் வளர்ச்சி வீழ்ச்சியானது தீர்மானிக்கப்படுகின்றது. இப்படி அமெரிக்காவை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான உண்மைகளை தான் இந்த ஒரு பதிவு மூலமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் மூலமா வந்து கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வரலாற்று உண்மை என்னவென்றால், அமெரிக்காவிற்கு அதிகாரப்பூர்வ மொழி அல்லது மதம் கிடையாது. வெவ்வேறு கலாச்சாரங்கள், இனங்கள், மதங்கள் மற்றும் மக்கள் குழுக்கள் அனைத்தும் ஒன்றாக வாழுகின்ற ஒரு நாடுதான் அமெரிக்கா. இதன் காரணமாக அமெரிக்கர்கள் தங்கள் நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் வாய்ப்பை பற்றி பெருமிதம் கொள்ளுகிறார்கள். அமெரிக்கர்களிடத்தில் காணப்படும் இன்னொரு பண்புதான், எப்பொழுதும் அவர்கள் திகதியை எழுதும் பொழுது நாள், மாதம், ஆண்டுக்கு பதிலாக மாதம், நாள், ஆண்டு என்றே திகதியை எழுதுகிறார்கள். முதல் மனிதர்கள் வட அமெரிக்காவிற்கு குறைந்தது 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது அதற்கு முன்பே குடியேறினர். இவர்கள் பூர்வீக அமெரிக்கர்களின் மூதாதையர்கள் ஆவர். வட அமெரிக்காவிற்கு வந்த முதலாவது ஐரோப்பியர் 1513 புளோரிடாவில் தரையிறங்கிய ஸ்பானியர் ஜூவான் போன்ஸ் டி லியோன் ஆவார். அலாஸ்கா அமெரிக்காவின் மிகப்பெரிய மாநிலமாகும். மேலும் அமெரிக்கா இதை வாங்குவதற்கு முன்பு ரஷ்ய சாம்ராஜ்யத்திற்கு சொந்தமாகத்தான் இந்த அலாஸ்கா காணப்பட்டது. அமெரிக்காவில் உள்ள மிக பிரபல்யமான பல்கலைக்கழகமான ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் 1636ஆம் ஆண்டு அமெரிக்காவின் முதல் பல்கலைக்கழகமாக நிறுவப்பட்டது. ஒஹியோவின் ஓபர்லின் கல்லூரிதான் 1841 பெண்களுக்கு பட்டங்களை வழங்கிய முதலாவது பல்கலைக்கழகமாகும். அது மாத்திரமல்ல, அமெரிக்காவில் மட்டுமே 5300க்கும் அதிகமான பல்கலைக்கழகங்கள் காணப்படுகிறது. அமெரிக்காவின் முதலாவது போக்குவரத்து விளக்கானது 1914 ஒஹியோவின் கிளீவ்லேண்டில் கட்டப்பட்டதாகும். அமெரிக்காவின் மத்திய மேற்பகுதியில் உள்ள சுப்பீரியர் ஏரி உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகும். இந்த நாட்டில் மட்டுமே 2474 பூங்காக்கள் காணப்படுகின்றது. அமெரிக்காவில் 21 வயது வரை மது அருந்துவது சட்டப்பூர்வமானது அல்ல. அது மாத்திரமல்ல, அமெரிக்கர்கள் 25 வயது வரை சட்டப்பூர்வமாக ஒரு காரை வாடகைக்கு எடுக்க முடியாது. அமெரிக்க டீனேஜ் பெண்கள் தங்கள் 16வது பிறந்த நாளில் ஸ்வீட் 16 அவர்களின் முக்கிய கொண்டாட்டமாக கொண்டாடுகிறார்கள். இரண்டாவது மிகப்பெரிய பிறந்தநாள் கொண்டாட்டம் 21வது பிறந்தநாள் கொண்டாட்டம். இதற்கு காரணம் 21 வயதில் இருந்து மது பழக்கத்தை கொள்ளலாம் அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்காவில் அதிகம் பேசப்படும் மொழி ஆங்கிலம். டெக்சாஸ், கலிபோர்னியா மற்றும் புளோரிடா ஆகியவை அமெரிக்காவில் மிகவும் வெறுக்கப்படும் மாநிலங்களாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, டெக்சாஸ் மற்றும் புளோரிடா ஆகியவை வேகமாக வளர்ந்து வரும் மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். சிறந்த வானிலை மற்றும் மலிவு விலையில் அதிகமான அமெரிக்கர்கள் இங்கு குடியேறுகின்றனர். அமெரிக்க கால்பந்து நாட்டின் மிகவும் பிரபலமான விளையாட்டாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, வால்மார்ட் மற்றும் அமேசான் ஆகியவை அமெரிக்காவில் மிகப்பெரிய முதலாளிகளாகவும் காணப்படுகின்றார்கள். எப்போதாவது நாம் அமெரிக்கர்களுடன் பேசும் பொழுது அவர்களுடைய கண்ணை பார்த்து நாம் பேசவில்லை என்று சொன்னால் அமெரிக்காவில் அது முரட்டுத்தனமான ஒரு செயலாக பார்க்கப்படுகின்றது. எப்போதும் அவர்களுடைய கண்களை பார்த்து பேசுவதே சிறந்ததாக காணப்படும். அதே நேரம் அமெரிக்காவில் ஒருவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு மிக அருகாமையில் நிற்பது அவரை ஆக்கிரமிக்கும் செயலாக கருதப்படுகின்றது. இது சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயலாகவும் பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் ஆரோக்கியமான மாநிலமாக மசாசூசெட்ஸ் உள்ளது. அது மாத்திரமல்ல, அமெரிக்காவின் மகிழ்ச்சியான மாநிலம் வடக்கு டக்கோட்டா. நவாஜோ தேசம் அமெரிக்காவின் மிகப்பெரிய பழங்குடியாகும். ஸ்பானியர்கள், லத்தீன் அமெரிக்கர்கள், வெள்ளை ஐரோப்பியர்களுக்கு பிறகு அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய இனக்குழு.
புரொட்டஸ்தாந்து கிறிஸ்தவம் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு மதக்குழுவாகும். பென்சில்வேனியாவின் பிலடெல்பியாவில் உள்ள கிங் ஆஃப் பிரேசியா மால் அமெரிக்காவின் மிகப்பெரிய மாலாக கருதப்படுகிறது. இந்த மாலில் மட்டுமே கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட கடைகள் காணப்படுகிறது. கிறிஸ்துமஸ் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான ஒரு விடுமுறை நாளாக கருதப்படுகிறது. 90% அமெரிக்கர்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாளை அதிகமாக கொண்டாடுகிறார்கள். முதலாவது கிறிஸ்துமஸ் மரமானது 1856 வெள்ளை மாளிகையில் அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவில் 60 தொடக்கம் 3 பில்லியன் கிறிஸ்துமஸ் அட்டைகள் அனுப்பப்படுகின்றன. இப்படி அமெரிக்காவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கு வரவேற்கப்படுகின்றன.